எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஷாக்கில் இருக்கிறார்கள் திமுகவின் முக்கிய தலைவர்கள். அதாவது 98 லட்சம் போன உடனே திமுகவினர் தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. நிறைய பேர் இந்த தடவை எம்எல்ஏ எலெக்ஷன் சீட்டு கேட்டாங்க, நாமினேஷன்லாம் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் மனு தாக்கல்லாம் கொடுத்துட்டாங்க. கட்சிக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. போன தடவை 5 கோடி ரூபா வாங்கினதா செய்தி வந்தது. எம்எல்ஏ சீட்டு நிற்கிறதா இருந்தால் 5 கோடின்னு. இந்த தடவை 1 கோடி கேட்டாலும் நம்ம கொடுக்க தயாராக இல்லை. 1 கோடி ரூபாயை ஏன் வீணடிக்கணும், தோற்பது உறுதி அப்படிங்கிற எண்ணத்தில் திமுக தலைவர்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய எம்எல்ஏக்கள்லாம் இதுதான் நமக்கு கடைசி தேர்தல், இனி எம்எல்ஏவாக நம்ம கனவுல கூட ஆக முடியாது. மந்திரிகள்லாம் மூட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஃபைல்களெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஃபைல்களெல்லாம் பதுக்குறாங்களாம். முக்கியமான இதெல்லாம் மாட்டிடக்கூடாது. ஏன்னா மத்திய அரசாங்கம் ஜனவரிக்கு அப்புறம் சில முக்கியமான தலைவர்களை ரவுண்டு கட்டி வச்சுருக்காங்க. அந்த ரவுண்டு கட்டி வச்ச தலைவர்கள்னால் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிடிக்கணும்னு இருக்காங்க. கெடுவான் கேடு நினைப்பான். மற்றவங்களே ஜெயிலுக்கு அனுப்புனீங்கல்ல, வரிசையாக ஜெயிலுக்கு போக தயாராக இருங்க, எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் திமுக தோற்பது உறுதி அப்படிங்கிற மனநிலை திமுகவினர் மத்தியிலேயே வந்துவிட்டது. தொகுதி மாற நினைக்கிறார்களாம் விஐபிகள், திமுக விஐபிகள். சில திமுக விஐபிகள் தொகுதி மாற போகிறாங்களாம். அது யார் தொகுதி மாற போகிறாங்க, ஏன் மாற போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலிருந்து வேறு தொகுதிக்கு மாற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார். எங்கே போனாலுமே இப்போ இது இல்லையே, போலி வாக்குகள் இல்லையே, அதனால் எங்கே போகிறது, நம்பி போகிறது, தோற்று போயிடுமோங்கிற பயம் ஸ்டாலின் அவர்களுக்கே வந்து விட்டதாக திமுக வட்டாரங்களில் பேச்சு அடிபடுது. எங்கே போனால் ஏன் கொளத்தூர் வேணான்னாரு ஸ்டாலின் அப்படின்னு விசாரிக்கும்போது நமக்கு கிடைத்த செய்தி. ஏன்னா கொளத்தூரில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,81,000. ஸ்டாலின் ஏன் தொகுதி மாறணும்னு நினைக்கிறாருங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். 2,81,000, அதில் 1,04,000 போயிடுச்சு போலி வாக்கு. இப்போ மீதி இருக்கிறது 1,80,000. இதில் 90,000 ஓட்டு வாங்கினாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க. வெறும் 90,000 வாங்கினா ஜெயிச்சிருவாங்க. அதனால் இப்போ 1,80,000 தானே இருக்குது. நம்ம 90,000 வாங்க முடியுமா? ஏன்னா நம்ம ஓட்டு பூரா போயிடுச்சு, அந்த 1,00,000 ஓட்டு. ஏன்னா முன்னாடி 2,81,000 இருந்தது. அதில் கள்ள ஓட்டே 1,00,000, மீதி ஒரு 30,000-40,000 வாங்கி தான் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார். இப்போ 1,81,000 நின்னால் நமக்கு உறுதியாக வெற்றி கிடைக்குமாங்கிற சந்தேகம் ஸ்டாலின் அவர்களுக்கு விட்டதால் ஸ்டாலின் அவர்கள் தொகுதியை மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறாராம். அவங்க ஐடிவி இதில் இருக்குது, பென்னுன்னு சொல்லி அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் மருமகன் பென் வச்சுருக்காரு. அங்கே சொல்லி வேறு எந்த தொகுதி நமக்கு சேஃபான தொகுதி அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி வருது. அதனால் ஸ்டாலின் குளத்தூரில் நிற்பதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிட்டார். காரணம் 1,00,000 போலி வாக்குகள், 1,04,000 போலி வாக்குகள் அங்கு நீக்கப்பட்டு விட்டன. அதனால் ஸ்டாலின் தொகுதி மாறுவது உறுதியாகிவிட்டது. அதுக்கு அடுத்தது சேப்பாக்கம் உதயநிதியோட தொகுதி. ரொம்ப சின்ன தொகுதி, 2,34,000 தான் ஓட்டு மொத்தமே. அதில் 89,000, கிட்டத்தட்ட 90,000 காலி போலி வாக்கு. அப்போ மீதி இருக்கிறது 1,50,000 தான். 1,50,000, 1,52,000, வெறும் 75,000 ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிடலாம். அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகும்னு பயம் சின்ன துணை முதல்வருக்கும் விட்டதாம். போன தடவை இந்த 2,34,000 ஓட்டில் 89,000 கள்ள ஓட்டு இருந்தும் அவர் என்ன பண்ணார், பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு டீல் வச்சு நீங்கள் அந்த சீட்டை கேட்டு தோற்றுருங்க அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை பேசி அதிமுகலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சீட்டை வாங்கி சேப்பாக்கில் நின்று தோத்தாங்க. இந்த தடவை அதிமுக பாஜக நிற்பாங்க, விஜய் வேறு நிற்கிறாரு. அப்போ இந்த 1,80,000 ஓட்டு இருக்க, இந்த 1,80,000 3ஆக பிரிஞ்சதுன்னா உதயநிதிக்கு கிடைக்க போகிறது எவ்வளோ ஓட்டு? அதனால் இங்கே நின்னால் தோல்வி உறுதி. தாத்தா காலத்திலேருந்து நின்ன தொகுதி. தாத்தா சேப்பாக்கும்பார். இந்த 89,000 ஓட்டை வச்சு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பேரன் போய் அங்கே பிடிச்சார்.
89,000 இருந்தால் அவங்களுக்கு நம்பிக்கை வரல. பாட்டாளி மக்களுக்கு சீட்டை பணத்தை கொடுத்து சீட்டை வாங்க சொல்லி இப்படி தான் ஜெயித்தாங்க. அதனால் இளையவர்னு சொல்லக்கூடாது, எம்ஜிஆருக்குரிய பட்டம். சின்னவர்னு சொல்லக்கூடாது, எம்ஜிஆருக்கு தான் சின்னவர்னு பட்டம். இளையவர்னு சொல்லவும் கூடாது, ஏன்னா துணை முதல்வர்னே சொல்லிடும். துணை முதல்வரும் தோல்வி நிச்சயம் சேப்பாக்கில் அப்படிங்கிறத மனசில் வச்சு அவரும் வேறு தொகுதியை தேடிக்கொண்டிருக்கிறார். எந்த தொகுதியை தேடினாலும் இடிக்குது, எல்லா இடமும் போயிடுச்சே லட்சக்கணக்கில். சென்னையில் எங்கேயுமே நிற்க முடியாது. அதனால் தென் மாவட்டங்கள்லேயோ மற்ற மாவட்டங்கள்லேயோ போயிடலாம் அப்படின்னு தொகுதியை தேடிக்கொண்டிருக்கிறார் உதயநிதி அவர்களும் அப்படிங்கிற செய்தியும் வந்து. அதுக்கு அடுத்தது 1000 விளக்கு தொகுதி, ஸ்டாலின் அவர்களின் செல்ல தொகுதி. எப்போ பார்த்தாலும் அங்கே தான் நிற்பார். எல்லாம் நினச்சாங்க, என்னடா இது இங்கே இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்களோ அதனால தான் நிற்கிறாரு. அதான் இல்லை, மொத்த வாக்காளர்களே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2,40,000. இப்போ போனது 96,000 போயிடுச்சு. அப்போ என்ன இது 1,80,000 தான் இருக்குது. 1,80,000 கூட இல்லை, 1,50,000 தான் இருக்குது. 2,40,000. ஆக அங்கேயும் 70,000 வாங்கினா ஜெயிச்சிடலாம், 70-75 வாங்கினா ஜெயிச்சிடலாம். அதனால் அந்த தொகுதியும் ரிஸ்க்கான தொகுதியாயிடுச்சு, அதனால் இனி அங்கேயும் வேண்டாம் அப்படின்னு அவங்க அங்கே வந்து 1000 லைட்டுக்கு மாறலான்னு ஸ்டாலின் நினைக்கும்போது இல்லை, அதுவும் ஆபத்தான தொகுதியாகிவிட்டது, நம்முடைய ஃபேவரெட் 1000 விளக்கு தொகுதின்னு ஸ்டாலின் அங்கேயும் போய் யோசித்து கொண்டிருக்காராம், வேண்டாம் என்று. அடுத்தது அவங்க அப்பாவுக்கு வேண்டிய அண்ணா நகர் தொகுதி, அங்கே தானே 1,00,000க்கு மேலே இருந்த ஓட்டு, அதனால் அங்கே நின்னாலும் தகுதுன்னு சொல்லி சென்னையவே ஒரு காலத்தில் படித்தவர்கள் எம்ஜிஆர் வந்து ஒரு சினிமா நடிகர் என்பதை யோசித்து விட்டு தான் எங்களுக்கு போட்டார்கள்னு ஊரை மற்றினாங்களே, கள்ள ஓட்டாக போட்டு அவங்க எல்லாம் இப்போ சென்னையை விட்டு எப்படிடா ஓடலாம் அப்படின்னு சொல்லி தொகுதி தேடி கொண்டிருப்பதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது. எடப்பாடி சொல்லிட்டார், எடப்பாடி இன்னைக்கு அறிக்கை விட்டார், எல்லாம் இந்த கள்ள ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த போலி ஓட்டை வச்சு ஜெயிச்சிடலாம், போலி ஓட்டுக்களை வைத்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டார்கள், ஆனால் அவர்கள் கனவில் மண் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அவங்க கனவு போச்சு. இப்போவே அதிகாரிகள் மட்டத்தில் மாற்றம் தெரிகிறனா, நிறைய அதிகாரிகள் அடுத்தது போனியாகாது, நம்ம என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் மட்டத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். காவல்துறை அதிகாரி லிஸ்ட்டு ஆதாரத்தோடு வச்சுருக்கேன், யார் யார் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளராக இருந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் வச்சுருக்கோம், விடவே மாட்டோம். நாங்களும் எதிர்க்கட்சி தலைவர்களுடன் எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அங்கே வருங்காலத்தில் ஆளுங்கட்சி யார் வந்தாலும் சரி, அதிமுக பாஜக வந்தாலும் சரி, தாவேக்கா வந்தாலும் சரி, அவர்களிடம் எங்களுடைய தொடர்பை பயன்படுத்தி காவல்துறையில் கூலி வேலை பார்த்த அத்தனை அதிகாரிகளையும் காலி பண்ணுறது தான் ஆதாரத்துடன் வைத்திருக்கிறேன், யார் யார் மாவட்ட செயலாளராக வேலை பார்த்தார்கள் என்று. எல்லாம் ரெடியாக இருங்க வீட்டுக்கு போக. அதனால் எங்கள் ஆதாரங்களை வச்சுட்டு எத்தனை வழக்குகள் உங்கள் மீது பாய்கிறதுன்னு பாருங்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ ஆளுங்கட்சி அவர்றவங்க. அதனால் இப்போ மிகப்பெரிய மாற்றம் அதிகாரிகள் மத்தியில் வந்துவிட்டது, அதிகாரிகள் மட்டத்தில் பயம் வந்துவிட்டது. அதனால் அதிகாரிகளும் அரண்டு போயிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளைப் போல அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது எங்களுடைய இயக்கத்தின் உயர்மட்ட குழு கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. அதில் முதல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதாவது ஸ்டாலின், உதயநிதி இவர்கள் இருவருக்கும் எதிராக பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி, இதற்காக அதிமுக பாஜக தலைவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் தனித்தனியாக கடிதம் எழுதுவது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அமித்ஷா, ஸ்டாலினுக்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்துங்கள். அதிமுக பாஜக கூட்டணி, தாவேக்கா விஜய் இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் நிறுத்திக்கலாம். யார் நிறுத்தினாலும் மற்றவர்கள் அது இங்கே வந்து பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு வசதியாக அவர்கள் இருவரில் ஒருவர் வாபஸ் வாங்கிக்கிட்டு முதலமைச்சர் நிற்கக்கூடிய தொகுதியில் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சி தலைவர்களுக்கு கடிதம் எழுதுகிறதாக இருக்கும். அதே மாதிரி உதயநிதி எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று இந்த தலைவர்களை கேட்டுக்கொள்வது.
இந்த தலைவர்களுடன் எங்களுக்கு இருக்கும் உறவை பயன்படுத்தி அவர்களிடம் பேசி முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் எதிராக பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வற்புறுத்துவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். எங்கள் இயக்கத்தின் சார்பாக அதுக்கு உடனடியாக 3 விஷயங்களை முடிவெடுத்திருக்கோம். ஒன்று, திமுக முதல்வர் துணை முதல்வர் 2 பேருக்கும் எதிராக பொது வேட்பாளர். அதுக்கடுத்தது 2வது, எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையர் டெல்லி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுத போகிறோம். என்ன கடிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்திலிருந்து நிர்வாகத்தை எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கணும். ஏப்ரல் முதல் வாரத்தில் நீங்கள் இதை வைக்கணும் தேர்தல். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் தாண்டிடுச்சுன்னா ஏப்ரல் மேலே எல்லோரும் வெக்கேஷனுக்கு போவாங்க, கோடை விடுமுறை. அதனால் பல பேர் ஓட்டு போட முடியாமல் போயிடும். மார்ச் மாதத்திற்குள் பள்ளி இவங்களெல்லாம் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வகுப்புக்கு இவங்களெல்லாம் பள்ளி இறுதி பரீட்சையை முடித்து விட்டு ஏப்ரல் முதல் வாரத்திலேயே எலெக்ஷனை நடத்தணும். அப்போ தான் கோடை விடுமுறை செல்பவர்களுக்கு வசதியாக இருக்கும். ஜனவரி எப்போவுமே சட்டம் என்ன சொல்கிறதுனா, எலெக்ஷன் எப்போ நடக்குதோ அதுக்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை கையில் எடுக்க வேண்டும். ஸோ நிர்வாகம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் நிர்வாகத்தை கையில் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதத்தை தலைமை தேர்தல் ஆணையருக்கு எழுத போகிறோம். அடுத்த கடிதம் தான் முக்கியமான கடிதம். இப்போது இருக்கும் அதிகாரிகள் யார் யார் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்பதை ஆதாரத்துடன் விவரித்து அந்த அதிகாரிகளை எல்லாம் தேர்தல் கமிஷன் தனது அதிகாரத்தை கையில் எடுத்தவுடன் அவர்கள் அனைவரையும் மாற்றம் செய்ய வேண்டும். அவர்களை அந்த பதவியிலேயே வைத்து கொண்டு தேர்தலை நடத்தினால் அவர்கள் திமுகவின் ஏஜென்ட்டுகளாக செயல்படுவார்கள். அவங்கள மாற்றணும். லிஸ்ட்டு வச்சுருக்கோம். லிஸ்ட்டுக்கான அவங்க ஏன் மாற்ற சொல்லுவோங்கிறது ஆதாரத்தை வச்சுருக்கோம். அதனால் தலைமை தேர்தல் ஆணையருக்கு அடுத்த வாரம் கடிதம் எழுதுவதாக முடிவெடுத்திருக்கிறோம். அதிகாரிகளை மாற்ற வேண்டும். அதாவது திமுகவின் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு கொண்டிருந்த அதிகாரிகளை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும். அந்த அதிகாரிகளுக்கு அதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் திமுக வேறு அதோடு வீட்டுக்கு போக வேண்டியது தான். இல்லைன்னா உங்களுக்கு ராமேஸ்வரம் அகதிகள் முகாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போஸ்டிங் காத்துக்கிட்டு இருக்கு. ரெடியாக இருங்க. ஆதாரத்துடன் வைத்திருக்கிறோம். வருங்காலத்தில் நீங்கள் இந்த பதவியை விட்டு போன உடனே உங்கள் மீது பல வழக்குகளை நீதிமன்றத்தின் மூலம் எப்படி பாய வைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அதுவும் நடக்கும். அதனால் இந்த 3 விஷயங்களையும் எங்களுடைய இயக்கத்தின் கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம். பொது வேட்பாளர் 1, காவல்துறை அதிகாரிகள் மற்றும் IAS அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களை உடனடியாக தேர்தல் கமிஷன் நிர்வாகத்தை தன் கையில் எடுத்தவுடன் அவர்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது. 3வது, ஜனவரி மாதமே தேர்தல் கமிஷன் அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். ஏப்ரல் முதல் வாரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் அப்படிங்கிற இந்த 3 கோரிக்கையும் எங்களுடைய கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது, திமுகவுக்கு மட்டும் ஷாக்கு கொடுக்கல சார். இது அவன் கூட்டணி கட்சி பூரா அரண்டுட்டாங்க. திருமாவளவன் பயந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 98 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டு பாஜக தில்லுமுள்ளில் ஈடுபட முயற்சி செய்யலாம். இந்த 97 லட்சம் பேருடைய வாக்குகள் பறிக்கப்பட்டதன் மூலம் பாஜக இந்த தேர்தலில் தில்லுமுள்ளு செய்ய திட்டமிட்டிருக்கிறது என்பதையும் உணர முடிகிறது. தில்லுமுள்ள ஈடுபட்டதை நீங்கள் தானப்பா. உங்களுடைய முக்கிய ஆயுதமே 98 லட்சம் போலி வாக்குகள் தானே. 98 லட்சம் போலி வாக்குகள் போயிட்டால் தில்லுமுள்ள எங்கே இருந்து வரும்? பாஜக இப்படி பண்ணுவாங்க. அதனால் பயந்து போயிருந்தீங்கன்னா எதை வேணாலும் பேசுகிறதா? தில்லுமுள்ளு ஆசாமிகளை நீங்கள் தானே, உங்கள் கூட்டணி தானே. அதனால் முடிஞ்சு போச்சு உங்கள் சகாப்தம். பாஜக போயிட்டு தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு என்னத்தை இருக்குது? அங்கே வாக்காளர்கள் இருந்தால் தானே. வாக்காளர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வாக்காளர்கள் உங்கள் இதை விடுபட்டு போயிருந்தால் நீங்கள் சேர்ந்துடலாம். சில பேர் சொல்கிறாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது தப்பு. உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை ஏற்கனவே உள்ளது இருந்தால் அதில் இருக்கிற நம்பர், அதில் இருக்கிற வாக்காளர் அட்டை எண், அதை ஒரு ஃபார்மை வாங்கி அதில் ஃபில்லப் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை ஒட்டி கொடுத்துருங்க. உடனடியாக உங்கள் அதை வாக்காளர் அட்டை இதில் சேர்த்துருவாங்க. எல்லோருக்கும் வாக்குரிமை உண்டு. அதனால் உங்கள் வாக்காளர் அட்டை எடுத்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சேர்த்துருங்க.
திமுககாரவங்களாக இருந்தாலும் சொல்கிறேன், சேர்த்துருங்க, ஓட்டு போடுங்க. ஓட்டு என்பது உங்கள் உரிமை. திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் யார் வேணாலும் நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். எல்லோரும் உண்மையான வாக்காளர்களாக மாறுங்க. போலி வாக்காளர் மட்டும் உள்ளே போகாத. திமுககாரன்னு சொல்லுங்கள், போலி வாக்காளர் அணி உள்ளே போகாத. இந்த தடவை உள்ளே போகிறது உறுதி. அதனால் பண்ணிடுங்க. 8-10 மணிக்குள்ளே எல்லாம் ஓட்டு போட்டுருங்க, இல்லைன்னா உங்கள் ஓட்டை போட்டுருவாங்க. அதைத்தான் திருமாவளவன் சொல்கிறார். தில்லு முள்ளு சாமிகளே நீங்கள் தானே. இன்னொன்று என்ன திருமாவளவன் சொல்கிறாரு, வாக்குரிமையே பறிச்சுட்டாங்க, குடியுரிமையும் பறிக்க போகிறாங்க. எதுக்கு எதை போய் முடிச்சு போடுறாரு பாருங்க. வாக்குரிமையை பறித்து பிறகு குடியுரிமையை பறிக்கிற நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய யூகமாக இருக்கிறது. குடியுரிமை எப்படி பறிக்க முடியும்? இந்த நாட்டிலே குடியிருக்கிறவங்க இப்படியே சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? இந்த நாட்டில் உங்கள் குடியுரிமையை பறிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்திருந்தால் அவங்க குடியுரிமை தான் பறிப்போங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசியல்வாதிகள் இதை வைத்து அரசியல் நடத்துகிறார்கள். அப்படி யாரையும் உங்கள் நாட்டை விட்டு துரத்த முடியாது. இந்த நாட்டின் பிரதிநிதிகள் இந்த நாட்டோட பிரஜைகள் அவருங்க. வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கே தஞ்சம் அடைஞ்சிட்டு அவர்கள் குடியுரிமை கேட்டால் கொடுக்கப்பட மாட்டாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமாவளவனே இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரியாமல் சொல்கிறீங்களா இல்லை எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக சொல்கிறீங்களான்னு தெரியலை. அப்படிங்கிறத திருமாவளவன் ரொம்ப பயந்து போயிருக்காரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி தில்லுமுள்ளு என்பது தமிழ்நாட்டில் நடக்காது. வருங்காலத்திலும் தில்லுமுள்ளு பண்ண முடியாது. உண்மையிலேயே மக்களிடம் செல்வாக்கு இருந்தால்தான் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதை திருமாவளவனுக்கு செய்தியாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம்.